எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு ராகு திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய பதிவு இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ராகு திசை என்பது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு ஒரு 20 வயதில் வாழ்க்கையில தொடங்கும். 18 வருடம் ராகு திசை. அப்ப 38 வயது வரைக்கும் அந்த ராகு திசை அவங்களுக்கு வாழ்க்கையில நடப்புல இருக்கும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் ராகுடைய ஒவ்வொரு பாவத்திற்கான பலன்களும் அதற்கான தீர்வுகளும் முக்கியமான விஷயங்களும் சொல்லியிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு அது சரியா புரியும், அதற்கான நீங்க ரெமெடி எடுக்க முடியும். எனவே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில 20 வயது அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையின் முதல் படி. ஒரு கல்வியில உயர்கல்வி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு போகக்கூடிய காலம். இளமை காலம் கல்வியெல்லாம் முடிச்சு உயர்கல்வின்னு போகக்கூடிய இடம் 20 வயது. அதன் பின் ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வயது அதுதான். ஒரு 24 வயதுக்கு பிறகு ஒரு உத்தியோகம் இல்ல ஒரு சுய தொழில் தொடங்க போறோம்னாலும் ஒரு தொழில் தொடங்கக்கூடிய காலம். அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துக்காக திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலம். சரி, கிட்டத்தட்ட அதன் பிறகு 38 வயது வரைக்கும் அப்படின்னா ஒரு 40 வயசு வரைக்குமே அப்படின்னா வாழ்க்கையில் அது செட்டில் ஆகக்கூடிய காலம். ஏன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில முதல் படி அந்த வாழ்க்கையினுடைய எல்லா இளமை காலம் முடிஞ்சு கல்வி இதெல்லாம் முடிஞ்சு விளையாட்டெல்லாம் முடிஞ்சு வாழ்க்கையில ஒரு பொறுப்பு வரக்கூடிய காலம் 20 வயது டு அந்த 38 வயது. ஸோ அந்த காலம் ரொம்ப முக்கியமான காலம். அந்த காலத்துல அந்த வயசுல ராகு திசை வருது அப்படின்னா அது ராகு நல்ல அமைப்புல இருந்துட்டா அது மிகப்பெரிய வளர்ச்சி தான். நல்ல பொசிஷன்ல கொண்டு உட்கார வச்சிரும். ஒருவேளை ராகு உங்க ஜாதகத்துல சரியில்லாத அமைப்புல இருக்காருன்னா அந்த வாழ்க்கையின் முதல் படியே உங்களுக்கு சோதனை காலம் தான். இதை உங்க சுய ஜாதகத்துல கரெக்டா நீங்க நான் சொல்ற பாயிண்ட் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ இது உங்களுக்கு ஒரு பொது பலனாக இருந்தாலும் கூட மேக்சிமம் 80% உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். ஏன்னா அவரவர் ஜாதகம் லக்னத்துக்கு தகுந்தபடி இந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். இருந்தாலும் இப்ப கார்த்திகை நட்சத்திரம் சொன்னோம்னா மேச ராசி கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் 2 ராசிகள் இருக்காங்க. மேசம் கார்த்திகை பிறந்தவங்களுக்கு 1வது பாதம் மட்டும் வரும். ரிஷபம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் வரும். அப்ப இந்த 2 ராசி இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம். அப்போ ஒரு மேசத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ரிஷபத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ராகு திசை அந்த வயசுலதான் தொடங்கும். அப்ப அந்த வயதுக்கான காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய இந்த பதிவு. அப்ப ராகு திசை ஒருவருக்கு அந்த 20 வயசுல ஆரம்பிக்குதுன்னா இப்ப ராகு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா எப்படி நல்ல இடம்னா ராகு மறைவு ஸ்தானங்கள் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திலிருந்து. இப்ப உங்க லக்னம் மேச லக்னமா இருக்கலாம், இல்ல ரிஷப லக்னமா இருக்கலாம். இப்ப நம்ம மேச ரிஷபத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த 2 ராசி லக்னங்கள் அப்படி இருந்தாலும் இல்ல வேற லக்னங்களா இருந்தாலும் கூட பொதுவா ராகு 3, 6, 8, 12 மறைவது நல்ல யோகம் தான். பாவிகள் மறைந்தால் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பது ஒரு பொதுவான ஒரு விதி. அப்ப ராகு பகவான் ஒரு ஜாதகத்துல மறைவு ஸ்தானங்கள் இருந்து திசை நடத்தும் போது வாழ்க்கையில் நிறைய யோகத்தை தொட வைக்கிறாரு. அப்ப அந்த காலங்கள்ல நல்ல உயர்கல்வியில நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்குது. நிறைய பேர் வெளிநாடு போய் படிக்கிற யோகம் கிடைக்குது. கல்வியில் முதன்மை பெறுறாங்க. நல்ல வளர்ச்சி வாழ்க்கையில கிடைக்குது. படிச்ச உடனே உத்தியோகம் அவங்களுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி சுய தொழில் செய்யற வாய்ப்புகள் ஜாதகத்துல இருந்தா அந்த சொந்த தொழில் இளமையிலே அவங்க சிறப்பா அந்த தொழில ஜெயிக்கிறாங்க. நல்ல திருமண வாழ்க்கை, வாழ்க்கையில் நல்ல உயர்வுகள், வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை அந்த ராகு 3, 6, 8, 12 ராகு மறைந்திருந்து திசை நடத்தும் போது. அதே மாதிரி ராகு நீச்ச வீட்டுல இருக்காரு அப்படின்னு வைங்க. அப்ப ரிஷபத்தில் ஒருத்தர் ராகு இருந்தாருன்னா நீச்ச வீடு அது. ஆனால் இங்க இந்த நாம சொல்ற இந்த பதிவுக்கு ரிஷபராசி கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு அது லக்னமா வந்துடும். அதே மாதிரி மேசம் கார்த்திகைக்கு 2வது பாவம் வரும். இங்க ராகு நீச்சம் பெற்றாலும் கூட இது சர்ப்பதோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப ராகு
லக்னத்திலையும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 2-8 இருந்தாலும் சரி, நாகதோஷம் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது அந்த திசையானது அவர்களுக்கு பெரிய சிறப்பை தருவதில்லை. அப்ப அந்த காலங்களில் வந்து அவர்களுக்கு வாழ்க்கையில உயர்கல்விக்கான நல்ல ஒரு இடம் கிடைக்கல. நிறைய பேர் நல்ல காலேஜ் கிடைக்காம, திறமை இருந்து நல்ல ஒரு காலேஜ் கிடைக்காம தடுமாறுறாங்க. அனுபவத்துல பாக்குறோம், நம்ம ஜாதகம் பார்க்க வர்ற கிளைண்ட் கிட்ட பாக்குறோம், என் பையனுக்கு என் பொண்ணுக்கு நல்ல ஒரு காலேஜ் கிடைக்க மாட்டேங்குதுங்க, நிறைய இடத்துல கவுன்சிலிங் போட்டோம், நிறைய பணம் கேட்கறாங்க, என்னால அந்த பணத்தை கட்டி அவங்க படிக்க வைக்க முடியாம ஒரு சூழ்நிலை, ஆனா நல்ல மார்க் வாங்கியிருக்கான், இப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த ராகு வந்து இப்ப லக்னத்துல ராசியில நீச்சமா இருந்து திசை நடத்துறாரு அப்படின்னா, இப்ப மேச ராசியில ராகு பகையா இருப்பாரு. அப்ப அங்க பகையா இருந்தாலும் அந்த காலம் அவர்களுக்கு அந்த கல்வியில முதல்ல உயர்கல்வி ஸ்தானத்துல நிறைய தடுமாற்றம். அப்ப எப்படியோ ஒரு போராடி ஒரு காலேஜ் பிடிக்கிறாங்கனாலும் அந்த கல்வியில அவங்களுக்கு ஒரு முழுமை கிடைக்காத நிலை, அந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஒத்து போகாம, அங்க நண்பர்கள் சேர்க்கை சரியில்லாமல் போய் வாழ்க்கையில அந்த காலத்துல உயர்கல்வியை முழுமையா அவங்க முடிக்க முடியாம நிறைய அரியர்ஸ் வைக்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாடு போய் படிக்கணுங்கிற அந்த ஆர்வமுள்ள குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போது ஒரு சிலர் அப்படியே சிரமப்பட்டு போயிட்டாலும் கூட அங்க போய் படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு திரும்பி வரக்கூடிய நிலை ஏற்படுது. இது அனுபவத்துல பாக்குறோம். அந்த ராகு பகவான் வந்து அதாவது லக்னம் ராசியில மேசத்துல பகையாவோ அல்லது ரிஷபத்தில் நீச்சமாவோ இருந்து திசை நடத்தும் போது, ராகு நட்பு வீட்டுல இருக்காருன்னா அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ராகு போல் கொடுப்பார் இல்லை, ராகு நட்பு வீட்டுல இருக்காரு அப்படின்னா அந்த காலம் வந்து அந்த திசையில அவங்களுக்கு நல்ல கல்வி, நல்ல ஒரு காலேஜ், நல்ல ஒரு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, உயர்கல்வி, உத்தியோகம், திருமண வாழ்க்கை, இதெல்லாம் சிறப்பா ராகு கொடுத்துடுறாரு. அதாவது நட்பு வீடுகள். இப்ப ராகு வந்து மிதுனத்துல நட்பு, ராகு கன்னியில நட்பு, ராகு பகவான் வந்து தனுசு மீனத்துல நட்பு. இப்ப இந்த மாதிரி நட்பு வீட்டுல இருந்தாலும் சரி ராகு வந்து நல்ல ஒரு சிறப்பு கொடுத்துடுறாரு. துலாம் ராசிலேயே ராகு நட்பா இருப்பாரு, நட்பு வீடுகள்ல சிறப்பு. அப்படி இல்லாம பகை வீடுகள் அப்படின்னா அதுவும் அந்த காலங்கள்ல சிரமம் தான். பகை வீடுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப வந்து கடகம் சிம்மம் பகை வீடு, அந்த உச்ச வீடு விருச்சிகம் ராகுவுக்கு உச்ச வீடு, இந்த மாதிரி பகை வீடு உச்ச வீட்டுல ராகு இருந்தாலும் கூட அந்த காலங்கள் வந்து ராகு நிறைய ஒரு தடை தோல்வியை கொடுக்குறாரு. ராகுனாலே நஷ்டம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்ப ராகுடைய காரத்துவம் என்ன அப்படின்னா ஒரு பிரம்மாண்டம், எதுலையுமே ஒரு போலியான விஷயம், ஒரு பிரம்மாண்டத்தை மனசுல வச்சுட்டு அது வந்து போலித்தனமாக போகக்கூடியது, ஒரு விஷயத்துல நஷ்டத்தை ஏற்படுத்துவது. அதே மாதிரி ராகு வந்து கத்திரி, ராகு வெட்டக்கூடிய கிரகம். அப்ப எதுவுமே கிடைக்காம பண்றது, அது வெட்டக்கூடிய கிரகம். அப்படிங்கும்போது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்ய தூண்டுவது ராகு தான். அப்படி இந்த மாதிரி அந்த திசைகள் காலங்கள்ல ராகு பகையாவோ ராகு வந்து உச்சமாவோ இப்படிலாம் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்கிறார். கல்வியில அந்த கல்வி உயர்கல்வி போற இடத்துல காலேஜ்ல நிறைய பிரச்சனைகள், செய்யாத தவறுகளுக்கு ஒரு குற்றங்கள், தண்டனை. இது பெண் குழந்தைகளாக இருந்தா அந்த காலங்கள் அவங்களுக்கு போய் அங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க, போய் காதல் விவகாரங்களை சிக்கிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸை ராகு கொடுக்குறாரு. இது வந்து ஏன்னா 20 to 38 முக்கியமான ஒரு வயது ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அது வந்து முதல் படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான காலகட்டம். ராகு எப்படி இருந்தா எந்தெந்த பாவங்கள் இருந்தா என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ராகு உதாரணத்துக்கு இப்ப மேசத்துல நான் சொன்னேன் லக்னம் ராசியா இருந்தா அது வந்து சர்ப்பதோஷம், அங்கு பகை. அப்ப அப்படியே அந்த பகைக்கான வேலையை பூரா அங்க செய்வாருங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் நீச்சம், நீச்சம்னா தகுதி குறைந்தன்னு அர்த்தம். ராகு கெட்டு போயிட்டாலும் கூட 2ஆம் பாவம் சர்ப்பதோஷமா வேலை செய்யும். அப்ப தகுதி குறைந்த விஷயங்களை தான் அவங்களுக்கு கிடைக்க வைப்பாரு. நிறைய விஷயத்துக்கு தகுதி இருந்தும் தகுதிக்கேற்ற ஒரு கல்வியோ, தகுதிக்கேற்ற உத்தியோகமோ, தகுதிக்கேற்ற வேலையோ, தொழிலோ அவர்களுக்கு அமையாது. நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்காம தடுமாறுறாங்க, நல்ல மனைவி யோகம் கிடைக்காம குடும்ப வாழ்க்கை சிறப்பு இல்லாம போகுது அந்த ராகு நீச்சமாக 2ல் இருக்கும்போது. இதுல ராகு வந்து மிதுனத்துல இருக்காரு அப்படின்னா, இப்ப மேசம் கார்த்திகையா இருந்தா மிதுனம் 3வது வீடா வரும். 3ல ராகு மறைஞ்சிருக்காரு, அது நட்பு வீடு. எனவே அந்த மேசத்தில் பிறந்த கார்த்திகைக்கு நல்ல யோகத்தை ராகு கொடுக்குறாரு. மிகப்பெரிய வளர்ச்சிகள், முயற்சிகளுக்கு வெற்றி, வெளிநாடு போய் சாதிக்கிறது, அங்கேயே அந்த படிப்பு முடிச்சு அங்கேயே வேலை கிடைச்சு அங்கேயே லைஃப்ல செட்டில் ஆகுறது, இதெல்லாம் 3ஆம் இடத்துல ராகு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மிதுன ராகு. ரிஷபமா இருந்தா 2ஆம் இடமா வந்துடும், அது சர்ப்பதோஷமாக வரும். இருந்தாலும் நட்பு வீட்டுல இருக்கிறதுனால ராகுக்கு ஏது தோஷத்தை ரெக்டிஃபை பண்ணும்போது அந்த ராகு நன்மையை நிறைய கொடுக்குறாரு. 2ஆம் இடத்தில் மிதுனத்தில் ராகு இருக்கும்போது ரிஷபத்திற்கு. கடக ராகு மேசத்துக்கு கடகம் 4வது வீடு. அப்ப 4ல ராகு பகையா இருக்காரு. அப்ப மேசம் கார்த்திகை பிறந்தவர்களுக்கு ராகு கடகத்துல இருந்தாருன்னா சும்மா படாதவாடு படுத்திடுவாருங்க. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். அப்ப இளமையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை உடம்புல வந்துடும் ராகு திசை வந்த உடனே.
சிலருக்கு விபத்து கண்டங்கள் அந்த காலங்கள்ல வாகனங்கள், ஏன்னா 4ஆம் இடம் வாகனஸ்தானம், அதாவது இடம் நிலம் வீடு வாகனம் 4ஆம் இடம். அப்ப இந்த சொத்துகள்ங்கிறது இந்த வயசுல இல்ல. அப்ப வாகன யோகம், ஒரு வாகனம் அடம் பிடிச்சு, அந்த குழந்தைகள் காலேஜுக்கு போறப்ப எனக்கு ஒரு வண்டி வேணும்னு பெத்தவங்கிட்ட அடம் பிடிச்சு வாங்கி அந்த வாகனங்கள்ல விபத்தை சந்திக்கிறாங்க. கோச்சாரங்கள் தொடர்பாகும் போது, இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க, கோச்சாரங்கள் தொடர்பாகும் போது ராகு கடகத்திலிருந்து மேசத்துக்கு திசை நடத்தும் போது அந்த விபத்துகளை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகள் அந்த காலத்துல ஏற்படுது. அது 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். அப்ப தாய்க்கு அந்த ராகு திசை ஆரோக்கியத்தை கடுமையா பாதிக்குது. தாய்க்கும் பிள்ளைக்கும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இது எல்லாமே நிறைய பிடிவாத குணங்களை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருது கடகராகு. ஏன்னா சந்திரன் வீடு, அது சந்திரன் மனோகாரகன், புத்திகாரகன். சந்திரன் மனோகாரகன் போது நிறைய மனசை பாதிக்குது, புத்தியை பாதிக்குது, பிடிவாதங்களை கொடுக்குது, அவங்களுக்கு படிச்சது மறந்து போகுது. அப்ப நிறைய மனம் அப்படி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க அந்த காலங்கள்ல இந்த இது. அப்ப இந்த கடகத்தில் ராகு, அப்ப ரிஷபம் கார்த்திகா இருந்து கடகத்தில் ராகு இருக்கும்போது அது 3ஆம் இடமா வந்துருது. 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்றாலும் பகை வீட்டுல இருக்கக்கூடாது ராகு. எப்பவுமே பாம்பு பகையாக கூடாது, இது ஜோதிட விதி. இப்ப பகை வீட்டுல ராகு இருந்தாலும் மறைவு ஸ்தானம் இருக்கும்போது ராகு பிரச்சனையை தான் ஏற்படுத்துறாரு. அதனால அந்த ராகுவை நல்லா பகை தீர்க்கக்கூடிய வழிபாடுகள் செய்யும் போது அந்த ரிஷப கார்த்திகை பிறந்தவங்களுக்கு கடக ராகு பெரிய கெடுதல் செய்ய மாட்டாரு. இருந்தாலும் அந்த பகை அங்க பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே மாதிரி சிம்ம ராகு, இப்ப சிம்மத்துல ராகு வர்றாருன்னா மேசம் கார்த்திகை பிறந்தவங்களுக்கு அது 5ஆம் இடமா வரும், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப அங்க அவங்களுக்கு பூர்வ ஜென்ம சாபங்கள், பித்திரு சாபங்கள் சொல்லக்கூடிய அந்த பூர்வ ஜென்ம சாபங்கள் தோஷங்கள் ஏற்படுது. அது சிம்மம் சூரியன் வீடு, அங்க ராகுக்கு பகை வீடு, அங்க கிரகண தோஷத்தை ஏற்படுத்துறாரு. கடகத்துல இருந்தாலும் சந்திர கிரகணம், சூரியன் வீட்டு இருந்தாலும் சூரிய கிரகணத்தை ஏற்படுத்துறாரு. சூரியன் ராகு இணைவுக்கான அங்க பலன் ஏற்படுது. அது 5ஆம் இடம் என்பது பூர்வீக சொத்துகள். அந்த காலங்கள்ல இவங்க திசை நடக்கும்போது பெற்றவங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை வருது, பூர்வீகத்தை இழக்கக்கூடிய நிலை வருது. அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது காதல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள். அப்ப அந்த குழந்தைகள் காதல் விவகாரங்கள்ல போய் சிக்கிடுறாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. மேசம் கார்த்திகைக்கு சிம்ம ராகுவாக ராகு 5ஆம் வீட்டில் இருக்கும்போது. அதே மாதிரி இந்த கல்வி ஸ்தானத்துல தடை, அவர்களுக்கு போற தொழில் உத்தியோகம் இதுல எல்லாம் அந்த தடைகள் ஏற்படுது. அதே மாதிரி அந்த ரிஷபம் கார்த்திகா இருந்தா அது 4ஆம் இடமா வரும்போது அப்ப கடகத்துக்கு சொன்ன அப்படியே அந்த பலன்கள், தாயாருக்கு ஆரோக்கியம் கெடுது, இவர்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா அது பகையாங்கராக இருக்கிறாரு. இப்ப வாகனம் போக்குவரத்துகள்ல ஒரு வண்டி வாங்கி அதுல அந்த வாகனங்கள்ல போய் விபத்துகளை சந்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த ரிஷப கார்த்திகைக்கு சிம்ம ராகு 4ஆம் வீட்டு வேலையை கரெக்டா செஞ்சிருது. ஸோ இதுல நீங்க அந்த சுய ஜாதகத்துக்கான அமைப்புகளை பார்த்து நல்ல ஒரு வழிபாடுகளை செய்யணும். அங்க சிம்மத்துல மக நட்சத்திரத்துல போய் ராகு உட்கார்ந்துட்டாருன்னா கேதுவுடைய சாரம் வாங்கிட்டாலும் சரி, உத்தரத்துல சூரியன் சாரம் வாங்கினாலும் சரி, மிகப்பெரிய துன்பங்களை ஏற்படுத்திடும். ஸோ இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும் சுய ஜாதகங்கள். அடுத்து ராகு கன்னிக்கு வராரு அப்படின்னா, கன்னிக்கு ராகு அது நட்பு வீடு, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், ராகு அங்க மறைஞ்சிருக்காரு. அங்க மேசம் கார்த்திகைக்கு ராகு மறைவு ஸ்தானத்துல இருக்காரு. அப்ப நட்பு வீட்டுல ராகு மறைஞ்சிருக்கிறதுனால அங்க அந்த காலங்கள்ல அந்த திசை அவர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு உயர்வு, வெளிநாடு வாய்ப்புகள், உயர்கல்வி, நல்ல உத்தியோகம். ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோக பாவம். அவங்க படிச்ச உடனே உத்தியோகம் அவங்களுக்கு தயாரா இருக்கும். வாழ்க்கையினுடைய அந்த முதல் படியே அவங்களுக்கு வெற்றிக்கான நிறைய நன்மைகள் கிடைச்சு ஒரு தன்னிறைவு அடைகிறாங்க. ஒரு சிலருக்கு பொருளாதாரத்துல சில தடைகள் ஏற்படும். அந்த 6ஆம் இடம் என்பது கடன், நோய், வழக்கு அப்படிங்கும்போது சில அந்த திசை முடிவு காலங்கள்ல சில பிரச்சனைகளை கொடுக்கும். அங்க இந்த கன்னி உத்தரத்துல ராகு இருந்தா மட்டும் அந்த வேலையை செய்வாரு. அந்த மேச கார்த்திகைக்கு கன்னி ராகு 6வது ராகாக நன்மைகளை நிறைய செய்வாரு. ஆனால் திசை முடிவுல சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி வரும் காலங்கள்ல அந்த கரெக்டா அந்த சில பிரச்சனைகளை சந்திக்க வைப்பாரு. அந்த காலங்களில் கவனம் தேவை. ரிஷப கார்த்திகை கன்னிக்கு வர்றாரு ராகு. அப்ப 5ஆம் இடம் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப 5ல ராகு வந்துட்டாலே பிதிர்சாபங்கள் தான். அந்த காலத்துல பிதிர்சாபங்கள் போய் முறையா நிவர்த்தி பண்ணி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்கள்ல போய் நல்ல முன்னோர்கள் சாபம் தீர்க்கக்கூடிய திலகோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிதிர் சாப நிவர்த்தி வழிபாடுகள் செய்து வரும்போது அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஏன்னா நட்பு வீட்டில் இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஒரு யோகங்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த 20 வயசுக்கு அப்புறம் உயர்கல்வி, உத்தியோகம், நல்ல ஒரு முயற்சி, திருமண வாழ்க்கை, வாழ்க்கையுடைய தொழில், அந்தஸ்து எல்லாத்தையும் நான் கிட்டத்தட்ட அந்த 38 வயசுல லைஃப்ல எல்லாத்தையும் கிடைக்க வைக்குது. ரிஷப கார்த்திகைக்கு கன்னி ராகு. துலாம் வீட்டில் ராகு, அங்க ராகு நட்பு தான். ஆனா மேசம் கார்த்திகா இருந்தா 7ஆம் இடத்தில் ராகு சர்வதோஷமாக வந்துடும். ரிஷபம் கார்த்திகா இருந்தாலும் அது
6வது வீடா வரும். ஆனா மேசம் கார்த்திகைக்கு அது வந்து சர்பதோஷ ராகுவாக அங்க வரும். அப்ப ராகு 7ஆம் இடத்துல சர்பதோஷம் அடையும் போது சர்பசாந்தி பூஜைகள் செய்யும் போது திருமண வாழ்க்கையில தடைகள் வராது, திருமண கலத்திர தோஷ நிவர்த்தியாகும், நல்ல மனைவி, சீக்கிரம் திருமண தடை இல்லாமல் நடப்பது, இதெல்லாம் அங்க கிடைக்கும். ஆனா அந்த காலங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி உத்தியோகத்துல வளர்ச்சியை கொடுத்துடுறாரு. துலாம் வீட்டுல ராகு இருந்து மேச கார்த்திகை வரும். அந்த மேசத்தில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு துலாம் வீட்டு ராகு வெற்றியை கொடுக்குறாரு. திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் தாமதம், ஒரு கலத்திர தோஷத்தை ஏற்படுத்துறாரு. ஸோ அதற்கான அந்த ராகு சாந்தி பூஜைகளை செய்து அந்த கலத்திர தோஷம் நிவர்த்தி பண்ணி திருமண வாழ்க்கைக்கான தடைகளை நிவர்த்தி பண்ணும்போது நல்ல வெற்றிகளை கொடுத்துருவாரு. ஒருவேளை ரிஷபம் கார்த்திகா இருந்தா அது 6வது வீடா வரும். 6ஆம் வீட்டில் ராகு அங்க மறைஞ்சுதான் இருக்காரு. பாவிகள் மறையும் போது யோகத்தை செய்வார்கள், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது விதி. அப்ப ராகு அங்க மறைஞ்சு அங்க நட்பு வீட்டுல இருக்கிறதுனால வாழ்க்கையில் அது நல்ல யோகமாக அந்த ரிஷப கார்த்திகைக்கு எல்லாமே சிறப்பா கிடைக்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உத்தியோகத்துல மிகப்பெரிய வளர்ச்சி, கல்வி முடிச்சு உத்தியோகம் உடனே பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து கேம்பஸ்லேயே பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும், நல்ல உயர்வு. சிலருக்கு வந்து வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள், சுய தொழில் செய்தாலும் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்பு, லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த துலாம் வீட்டுல ராகு ரிஷப கார்த்திகை கொடுக்குதுங்க. அடுத்து ராகு விருச்சிகத்துக்கு வர்றாருன்னா அங்க ராகு உச்சம் பெறுறார். விருச்சிகத்தில் அது செவ்வாய் வீடு, எப்பவுமே ராகு செவ்வாய் வீடுக்கு ஆகாதுங்க, உச்சம் பெறுறார். அங்கு மேச கார்த்திகை இருந்தா 8ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அது சர்வதோஷமாக 8ஆம் இடம் தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள். மறைவு ஸ்தானம் தான் 8ஆம் இடம். ஆனா அங்க உச்சம் பெறக்கூடாது ராகு. அப்ப உச்சம் பெறும்போது மேசத்தில் பிறந்த கார்த்திகைக்கு அங்க வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாரு. கல்வியில் தடுமாற்றம், உத்தியோகம் தடை, திருமண வாழ்க்கை தடை, கலத்திர தோஷம், இதெல்லாம் கொடுக்குறாரு. அதே மாதிரி வாகன விபத்துகள், 8ஆம் இடம் விபத்து, எப்பவுமே கண்டங்கள். அப்ப அந்த காலத்துல கோச்சாரம் வந்து தொடர்பாகும் போது விபத்து கண்டங்களை ஏற்படுத்திடுறாரு ராகு பகவான். அப்ப வந்து மேசம் கார்த்திகைக்கு விருச்சிக ராகு கவனம் தேவை. ரிஷப கார்த்திகை அங்க 7ஆம் இடத்துக்கு ராகு, உச்ச ராகு, அங்க வந்து கலத்திர தோஷம் வந்து அதிகமா உச்சமா வேலை செய்யும். திருமணம் வந்து சாமானியமா நடக்காதுங்க. அப்ப திருமண தடை தடை தடை. அப்ப திருமண வாழ்க்கைக்கான அந்த உச்ச ராகுவை நல்லா சாந்திப்படுத்தி கலத்திர தோஷம் நிவர்த்தி பண்ணி ராகு சாந்தி பூஜைகள் செய்யும் போது திருமண தடைகள் விலகி நல்ல மனைவி, வாழ்க்கையில் சிறப்பு, நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி மற்ற விஷயங்கள் கூட அவங்களுக்கு நிறைய தடைகளை சந்திச்சுதான் கல்வி, உத்தியோகம், இதெல்லாம் தடைகளை தாண்டிதான் வெற்றி அடைகிறாங்க. மனைவி அப்படிங்கிற அந்த திருமண வாழ்க்கை அவருக்கு சிறப்பாக அமையாம போகுது. வாழ்க்கையில் நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் ஆரம்பத்திலே பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். அதே மாதிரி தனுசு ராகு அப்படின்னு வந்தா தனுசு ராகு மேச கார்த்திகைக்கு 9ஆம் வீட்டுல வராரு, பாக்கியஸ்தானத்துல. அது நட்பு வீடு தான், ஆனா 9ல் ராகு இருக்கக்கூடாது. பாக்கியஸ்தானத்தில் ராகு அமரும் போது வாழ்க்கையில் நிறைய பாக்கியத்தை இழக்க வைக்கிறாரு. தகப்பனுக்கு அந்த காலத்துல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கிறாரு. குழந்தைகளுக்கு 20 வயசுல ராகு திசை தொடங்கணும்னே தகப்பனுக்கு தொழில், வருமானம், பொருளாதாரம் அப்படியே டவுன் ஆயிரும், சட கீழே இறங்கிரும். நிறைய பாதிப்புகள் பெற்றோர்களுக்கு, அது தகப்பனுக்கு ஏற்படுது. இந்த குழந்தைகளுக்கு நிறைய கிடைக்க வேண்டிய பாக்கியம், வெற்றி, உயர்வு, அந்தஸ்தெல்லாம் தடையாயிட்டே இருக்கு. அப்ப ராகு 9ல் வரும்போது அந்த காலங்கள்ல நிறைய சாந்தி வழிபாடுகள் செய்து, ஏன்னா குரு வீட்டுல ராகு, அது குரு சண்டாள யோகத்தை ஏற்படுத்தி அந்த நன்மைகளை கெடுக்க வைக்கும். மேசம் கார்த்திகைக்கு, ரிஷப கார்த்திகைக்கு அது 8ஆம் இடமா வரும். அப்ப வந்து அங்கு சர்வதோஷம், கலத்திர தோஷம் அப்படிங்கிற அந்த அமைப்பை ஏற்படுத்துறாரு. ராகு கேதுக்கான அந்த பிரார்த்தனைகள், அந்த சர்வசாந்தி செய்யும் போது திருமணம், மற்ற விஷயங்கள், கலத்திர தோஷம் எல்லாம் விலகும். 8ஆம் இடம் அப்படிங்கும்போது அங்க வந்து விபத்து, கண்டங்கள், தேவையில்லாத நன்மைகள்லாம் பாதிக்காது. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், அங்க நட்பா தான் இருக்காரு. இருந்தாலும் குரு வீட்டுல ராகும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறாரு என்பது அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். அடுத்து மகர ராகு. மகரத்துல ராகு வந்து நட்பு தான். ஆனா மகரத்தில் ராகு வந்து இந்த மேசம் கார்த்திகைக்கு 10ஆவது இடமா வரும், தொழில் ஸ்தானமாக வரும். மகர ராகு எப்பவுமே ஒரு ஜோதிட விதியே உண்டு. மகர ராகு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகுன்னு சொல்லுவாங்க. மகரத்தில் ராகு இருந்தாலும் வெற்றிக்கான ஒரு ராகு அப்படின்னு. ஆனா நிறைய அனுபவத்துல பார்க்கிறோம், மகர ராசியில் ராகு இருந்து திசை நடத்தும் போது நன்மைகளை செய்வதில்லை. ஏன்னா சனி வீடு, அங்க சனி ராகு தொடர்பு, அங்க சேர்க்கைக்கான பலன்கள் வேலை செய்து. சனி ராகு என்றாலே தொழில் தடை, வருமான தடை கட்டாயம் உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் தொழில் தடை, வருமான தடை உண்டு. ஒரு நிரந்தர தொழில் அமையாது, செய்து கொண்டு வேலை திடீரென நின்றுவிடும். நடைமுறை வாழ்க்கை பாதையை மாறிப்போகும் நிலையை தரும் கிரக சேர்க்கை இது. பூர்வீகம் விட்டு பிழைக்க போக வைக்குது. ஜாதகரை கடனாளியாக மாத்துது மகர ராகு. இது அனுபவத்துல பாக்குறோம், நூல்கள்ல இருக்கு. ஆனா அனுபவ ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல வந்து மகர ராகு கடனை ஏற்படுத்துறாரு. சனி ராகு சேர்க்கை அங்கு வேலை செய்யுதுங்கிறது அனுபவத்துல பாக்குறோம். மேசம் கார்த்திகைக்கு 10ல் ராகு. ரிஷப கார்த்திகைக்கு அங்க 9ல் ராகு வராரு, பாக்கியஸ்தானத்துக்கு. ராகு 9ல் வரக்கூடாது. எப்பவுமே பாக்கியத்தில் ராகு நின்றாலும் நிறைய பாக்கியத்தை கெடுக்கிறாரு.
நன்மைகள்லாம் தடையாகுது. தகப்பன் ஸ்தானத்துக்கு அந்த சனி ராகு தொழில மிகப்பெரிய தோல்வி தடையை கொடுத்து தகப்பனுக்கான ஆரோக்கிய நிம்மதி கெடுக்கிறாரு. இந்த குழந்தைகளுக்கான யோகம், உத்தியோகம், திருமணம் இதில் எல்லாத்தையும் நிறைய தடைகளை ஏற்படுத்துறாரு. ராகு திசை என்பது மேசம், ரிஷபம், கார்த்திகைக்கு மகரத்தில் இருப்பது சிறப்பில்லை. அடுத்து கும்ப ராகு. கும்பத்தில் ராகு பகை. அப்ப ராகு கும்பத்துல இருக்காரு அப்படின்னா அது மேசத்திற்கு பாதகஸ்தானம். மேசம் கார்த்திகைக்கு அது பாதகஸ்தானம். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய சரத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப பாதகத்தில் பகையாய் நின்று ராகு திசை நடத்தும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வைக்கிறாரு. கல்வியில் தடை, ஒரு நல்ல கல்வி கிடைக்காம தடுமாறுறாங்க. வெளிநாடு 11ஆம் இடம், வெளிநாடு போறதுக்கு ரொம்ப முயற்சிகள் எடுத்து வெளிநாடு போக முடியாம அவங்களுக்கு அது ஒரு கனவா போகுது. போய் வெளிநாட்டுல பிரச்சனை சந்திச்சு வர்றாங்க. இது அனுபவத்துல நான் என்னுடைய கிளைன்ல ஒருவருக்கு நடந்த அனுபவம். என்ன அனுபவம்னா 11 ராகு மேச கார்த்திகை போயிட்டு அங்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு போயும் கூட அங்க ஒரு சின்ன ஒரு செய்யாத ஒரு தவறுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை, அது போலீஸ் கோர்ட்டுன்னு போய் அங்க சட்டத்துல மாட்டிட்டு அவர் விடுதலையாகி வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. இந்த 11 ராகு நின்று அங்க பகையாகி பாதகம் அடையும் போது பாதகத்தை செய்யாமல் போக மாட்டார். கவனம் கவனம். அது வெளிநாட்டுல போறவங்களுக்கு கட்டாயம் பாதகம் காத்துட்டு இருக்கு. அந்த காலங்களில் கவனம் தேவை. இது உங்க சுய ஜாதகத்துல சில விஷயங்களை வச்சு இது மாறுபடும் என்றாலும் இது பொதுவான ஒரு விதி, கண்டிப்பா நடைமுறையில பாக்குறோம். அப்ப லாபம், வெற்றி, உயர்வு, உபஜயஸ்தானம், எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம், வெற்றிகள் அடையக்கூடிய இடம். அப்ப அங்க 11 ராகு நிறைய நன்மைகளை கெடுக்கிறாரு. இந்த காலம் 20 to 38 வயது. ரிஷப கார்த்திகை அங்க 10ஆம் இடமா வரும். அப்ப தொழில் ஸ்தானம் பகையாகும் போது தொழில நிறைய தோல்வி. சுய தொழில் செய்யறவங்க வாழ்க்கையில் பெரிய கடனாளி ஆயிடுறாங்க. அந்த ராகு திசை முடியறதுக்குள்ள மீளா கடன்ல போய் மாட்டிட்டு தொழில் இழந்து, கடனை இழந்து எல்லாத்தையும் விற்கிற நிலை வந்துடுது அவங்களுக்கு. இந்த மாதிரி ரிஷப கார்த்திகைக்கு அந்த 10 கும்ப ராகு பகை ராகு வாழ்க்கையில் நிறைய தடை தோல்வியை கொடுக்குறாரு. மீன ராகு. மீனத்துக்கு ராகு குரு வீடு, அது நட்பு வீடு தான். இருந்தாலும் அது அந்த மேசம் கார்த்திகைக்கு 12ஆம் இடமா வருது. 12 ராகு மறைஞ்சிருக்கிறது யோகமே. பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள். அப்ப ராகு மேசம் கார்த்திகைக்கு 12 இருந்து திசை நடத்தும் போது சில யோகங்களை கொடுத்துடுறாரு. 12ஆம் இடமும் வெளிநாடு வாய்ப்புகள் அப்படிங்கும் போது படிக்கிறதுக்கு வெளிநாடு போயிடுறாங்க. உயர்கல்விக்கு நல்ல அங்க போய் படிச்சு நல்ல லைஃப்ல செட்டில் ஆயிடுறாங்க. அங்கேயே உத்தியோகம் கிடைச்சு லைஃப்ல வெளிநாடு அதாவது அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே இருக்கிறாங்க. ஆனால் அயன சயன மோட்சஸ்தானம் அப்படிங்கிறதுனால அங்க ராகு குரு வீட்டில் இருக்கிறனால சில நிம்மதியை கெடுக்கிறாரு. இது கண்டிப்பா நடக்கும். அந்த நிம்மதி கெடும். யோகங்கள் கிடைச்சாலும் நிம்மதி கெடும். அந்த யோகத்துக்கு தகுந்த ஒரு அவயோகம் அங்க செய்யறாரு குரு வீட்டுல ராகு. அதே போல ரிஷப கார்த்திகை ராகு 11ஆம் இடத்துக்கு அங்க வராரு. மீனம்ங்கிறது 11ஆம் இடம் உபஜயஸ்தானம், லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அங்க நட்பு வீட்டுல இருக்காரு. அப்ப ரிஷப கார்த்திகைக்கு வெளிநாடு வாய்ப்புகள், நல்ல வெற்றி, படிப்புக்காக வெளிநாடு போய் அங்கேயே செட்டில் ஆகி அந்த சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய யோகங்கள், அங்கேயே உத்தியோகம் கிடைச்சு அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தோடய அங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நிறைய அந்த காலங்கள்ல அந்த ரிஷப கார்த்திகைக்கு மீன ராகு சப்போர்ட் பண்ணி நன்மைகளை கொடுக்குறாரு. அந்த மீன வீட்டுல ராகு குரு சண்டால யோகம்ங்கிறது சில நன்மைகளை கெடுக்கும் கட்டாயம். அது சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதுக்கான வழிபாடுகளை செய்து கொண்டு போனா போதும். எனவே இந்த மாதிரி 12 பாவங்கள் மேசம் தொடங்கி மீனம் வரை ராகு பகவான் நின்ற அமைப்பை பொறுத்து இதுல நின்ற நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம் பார்க்கணும். ஒவ்வொரு ராசியிலும் ராகு எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாருன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன்கள் சொல்லலாம். அப்படி அந்த கார்த்திகை நட்சத்திரம் மேசம் ரிஷபத்தில் பிறந்த அந்த ஜாதகருக்கு ராகு திசை என்பது வாழ்க்கையில இந்த மாதிரி சில நன்மைகளையும் சில தீமைகளையும் செய்து அப்படின்னா கூட நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கான எளிய இறை வழிபாடுகளை செய்யும் போது நிறைய நன்மைகளை அடையலாம், நிறைய தீமைகளை குறைக்கலாம். அப்ப ராகு எந்த பாவத்தில் இருக்காரு, என்ன நட்சத்திர சாரம் ஆகியிருக்காருன்னு அதுக்கு தகுந்த ஆலயங்களை செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த அறவீடு பொருள் வீடு, மேசம் அறவீடு, ரிஷபம் பொருள் வீடு. அப்ப இந்த மாதிரி அறவீடு பொருள் வீட்டுல ராகு எங்க நிக்கிறான்னு பார்த்து அதற்கான ஆலயங்கள் நவ திருப்பதி, நவ கைலாயம். அந்த மாதிரி பொருள் வீடா இருந்தா பெருமாள் ஆலயம், அறவீடா இருந்தா சிவாலயம். இந்த மாதிரி நவ திருப்பதி, நவ கைலாயங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களை அந்த ராகு நின்ற ராசிக்கு தகுந்தபடி தேர்வு செய்து போய் வழிபாடுகள் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றிகளை அந்த ராகு திசை கொடுக்குது. அனுபவத்துல பாக்குறோம். அதே மாதிரி பொதுவான வழிபாடுன்னா ராகு சாந்தி பூஜைகள் செய்யுங்க. ராகு ஸ்தலங்கள் காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம் இந்த மாதிரி இடங்களுக்கு வருடம் ஒரு முறை போங்க. தொடர்ந்து காளி, துர்கை இந்த வழிபாடுகள் செய்து உளுந்து தானம் கொடுங்க. இதெல்லாம் ராகுவை சாந்தி பண்ணும். ராகுவுக்குண்டான அமைப்பு நல்ல
அமைப்புல இருந்துச்சுன்னா கோமேதகம் அணிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் அது நிறைய சப்போர்ட் பண்ணும் அந்த 18 வருஷ திசைக்கு. இந்த மாதிரி ராகு திசையை நீங்க உங்க ஜாதக அமைப்பு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மற்றும் சில விஷயங்களை செய்து, பரிகாரங்கிற பேர்ல பணம் செலவழிக்க வேண்டியதில்லை. பரிகாரங்கிற பேர்ல நிறைய போய் அதை பண்றேன் இதை பண்றேன்னு செய்யாம இறை வழிபாடுகள், எளிய சரணாகதி வழிபாடுகள் செய்யும்போது அந்த கிரகங்கள் சாந்தி பெறும்போது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்து நிறைய தீமைகள், நிறைய நெகட்டிவ் குறைஞ்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.